ராஜீவ்காந்தி அவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். வாட் ஹேப்பன்ட்? த worst has happened. அவ்வளோதாங்க, ரேடியோ முடிஞ்சு போச்சு. ராஜீவ்காந்தி இறந்தப்போ எக்ஸ் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா நம்ம ஊரில் தான் படுகொலை பண்ணப்பட்டார். அங்கே ஸ்பாட்டில் இருந்தது ஆர்கே ராகவன், பெரிய சிறந்த ஒரு ஐபிஎஸ் அதிகாரி. நாங்கள் எல்லாம் வந்து சேரும்போது அவர் ஐஜி, விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன். ரொம்ப நேர்மைக்கு இலக்கணமாக வாழக்கூடிய அதிகாரிகள் தமிழ்நாட்டு காவல்துறையில் நிறைய இருக்கிறாங்க. அதில் அவர் ஒன்று, ஆர்கே ராகவன். பிற்பாடு அவர் வந்து சிபிஐ டைரக்டராக வந்தார். சிபிஐ டைரக்டர் இப்போ கூட ஆர்டிகல் எழுதுவார், இந்துவில் எழுதுவார். அவர் ஸ்பாட்டில் இருக்காரு. மனித வெடிகுண்டு நிறைய பேர் இறந்து கிடக்குறாங்க, 11 பேர் இறந்தாங்க. மாவட்ட எஸ்பி அங்கே இறந்திருக்காரு. வால்டர் தேவாரம் தான் லா அண்ட் ஆர்டர் ஐஜி. வால்டர் தேவாரம் ஒன் ஆஃப் த செலிபிரேட்டட் போலீஸ் ஆஃபீஸர்ஸ். நக்சலைட்ஸை வந்து மொத்தமாக ஒழிச்சவர். வீரப்பனுடைய கும்பலை 250 பேர்லேருந்து 5 பேராக குறைச்சவர். பெரிய ஆள், பெரிய அதிகாரி. அவர் சென்னையிலேருந்து கூப்பிட்றாரு, வாக்கி டாக்கி. மைக் 1 காலிங் மைக் 2, மைக் 2 காலிங் மைக் 3. வாட் ஹேப்பன்ட்? பாருங்க, கம்யூனிகேஷன் பாருங்க, எவ்வளவு சுருக்கமான வார்த்தைகள். நான் சொல்லக்கூடியதெல்லாம் நீங்க ஐஏஎஸ் மெயின் எக்ஸாமினேஷன் எப்படி இருக்கும், அதுக்கு நீங்க எப்படி உங்களை தயார்படுத்தணும், கல்லூரியில் படிக்கும் போதே கட்டுரை எழுதி பழகணும், கம்யூனிகேஷன் பழகணும் அப்படிங்கிறத சொல்றேன். வாட் ஹேப்பன்ட் நடந்திருக்கிறது ஸ்ரீபெரும்புதூர். ராஜீவ்காந்தி அவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். வாட் ஹேப்பன்ட்? த worst has happened. அவ்வளோதாங்க, ரேடியோ முடிஞ்சு போச்சு. ரேடியோ கம்யூனிகேஷன் முடிஞ்சு போச்சு. என்ன நடந்ததுன்னு எல்லாருக்கும் புரிஞ்சு போச்சு. இது 15 நிமிஷம் வியாக்கியானம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. சார் தான் காலைல 12 மணிக்கு வந்துட்டேன் சார், அதுக்கப்புறம் தான் 50 வந்தாங்க சார், அப்புறம் தான் ராஜீவ்காந்தி வந்தார் சார் அப்படின்னு சொல்றது நேரம் கிடையாது. என்ன சொன்னாரு? த worst has happened. ஸோ நீங்க டிகிரியை படிக்கும் போதுங்க, 1 கட்டுரை எழுதி பழக வேண்டும், 2 யூனிவர்சிட்டி ரேங்க் வாங்கி பழக வேண்டும், கான்ஃபிடன்ஸ் பில்டிங், 3 நியூஸ் பேப்பர் படிக்க வேண்டும்,